146வது சங்கீதம் சத்தமா பயபக்தியோடு கூட வாசிக்கலாம். அல்லேலுயா என் மாறி மாறி வாசிக்கலாம். அல்லேலுயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். நாம் அமரலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதித்து நம்மோடு கூட இந்த ஆராதனை வேளையிலே நம்மோடு கூட பேசுவாராக. 146வது சங்கீதம் முதல் 150வது சங்கீதம் 5 சங்கீதத்திலையும் நீங்க முதல் வசனமும் கடைசி வசனமும் பார்த்தா அல்லேலுயா என்று தமிழே அது இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலுயா என்று சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தரை துதியுங்கள் என்ற வார்த்தை இருக்கிறது பார்க்கிறோம். முதல் வசனமும் கடைசி வசனமும் ஆங்கிலத்தில் மிக தெளிவாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பிரைஸ் ஈ த லார்ட். அப்படிதான் இந்த வசனம் தொடங்குகிறது. 146வது சங்கீதம் முதல் கடைசி சங்கீதமான 150வது சங்கீதம் வரை முதல் வார்த்தையும் முதல் வசனமும் கடைசி வசனமும் அந்த அதிகாரங்களிலே பிரைஸ் ஈ த லார்ட், கர்த்தரை துதியுங்கள், இல்லது தமிழ்ல அல்லேலுயா என்று தொடங்குவதாகவும் முடிகிறதாகவும் அது காணப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே அல்லேலுயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரை துதி, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். பாருங்க, என் முழு உள்ளமே கர்த்தரை துதி, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, அவர் செய்த சகல உபகாரங்களையும். பாருங்க, மனுஷனுடைய சிந்தை யாவும் என்னது? மறக்கிற சிந்தனை. இது மறதியின் பூமி. யார் நமக்கு நல்லது செய்தாலும், யார் நமக்கு துரோகம் செய்தாலும் ஒரு காலகட்டத்துக்கு மேல என்ன செய்ய முடியாது, அதை நினைவு வைத்துக் கொண்டிருக்க முடியாது. ஆகவேதான் மறக்கிறவர்கள். ஆகவேதான் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் சொல்லும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லணும்? கர்த்தர் எவ்வாறாக எகிப்திலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கினார் என்று சொல்லி they have to educate their children, they have to educate what the Lord has performed in mightily in the land of Egypt. எகிப்தில எவ்வளவு வல்லமையாக கிரியை செய்தார். how he liberated them from the bondage of Egypt. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து எப்படி விடுதலை செய்தார் என்று சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கணும். அதுதான் பெரியவர்கள் சிறிய பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்த மகிமையிலையும் மகத்துவங்களையும் அவர்களுக்கு என்ன செய்யணும்? சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கணும். ஆகவேதான் அந்த சங்கீதத்தில் நாம் வாசிக்கணும். அவர் செய்த சகல உபகாரங்களையும், அவர் செய்த உபகாரம் என்றால் என்ன? ஹெல்ப், உதவிகள். அவர் நமது வாழ்க்கையிலே செய்த உதவிகளை என்றென்றும் மறவாதே. என் ஆத்மாவே நீ மறந்து போகிற ஒரு சிந்தையுடைய, மறந்து போகிற நிலைமை என்னுடைய ஆத்மாவுக்கு இருக்கிறது. யார் நன்மை செய்தாலும் கூட கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொல்லுவான்? அவர் செய்த பொழுது immediately we say how we are thankful for them. யார் நமக்கு உதவி செய்தாலும் அவங்க எப்படி நமக்கு உதவி செய்தார்கள் என்று சொல்லி நன்றி அறிதல் உள்ளவர்களா இருப்போம். கொஞ்ச காலம் கழிச்சு நம்ம கிட்ட போய் கேட்டா என்ன சொல்லுவோம்? அவங்க உங்களுக்கு உதவி செய்தாங்க தெரியுமா? என்னத்த பெருசா செஞ்சுட்டாரு அவர், என்ன உதவி பெருசா செஞ்சுட்டாங்க என்ன சொல்லி இலக்காரமாக சொல்வதை நாம் பார்ப்போம். ஆகவே இந்த அலட்சியப்படுத்துவதும் மறக்கிறதும் நம்முடைய ஆத்மாவுக்கு அது தகுதியாக இருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ மறக்க கூடாது, நான் செய்த உபகாரங்களை நீ மறக்க கூடாது. நாமும் கூட இந்த தினத்துல ஆண்டவருடைய சன்னிதானத்துல வந்து
அவர் நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய ஜீவியத்திற்கு செய்த உபகாரங்களை மறக்கவே கூடாது. பாருங்க, நாட் ஒன்லி we worship, we thank him. நம்ம அவரை ஆராதிப்பது மாத்திரமல்ல, எவ்ரிடே எவ்ரி மினிட் we have to thank him. அவருக்கு நன்றி செலுத்துவதாக நாம் காணப்பட வேண்டும். பாருங்க, எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்தலாம் இல்லையா? எல்லாவற்றுக்காக, என்னுடைய ஜீவியத்தில் அவர் செய்த நன்மைகள் எல்லாவற்றுக்காகவும் நன்றி செலுத்துவதாக நாம் காணப்பட வேண்டும். ஆத்துமாவே கர்த்தரை துதி, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். உயிரோடு இருக்க மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? கர்த்தரை துதிக்க முடியும். மரணத்துல போய் துதிக்க முடியுமா? மரணத்துல இறங்கின பிறகு துதிக்க முடியுமா? மரணம் உம்மை துதியாதே. 115வது சங்கீதம் என்று நினைக்கிறேன். பாருங்க, 115 எடுத்து வாசிங்க. எங்க இருக்கு பாருங்க, 115வது சங்கீதம் 17வது வசனம் 18வது வசனம். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். அப்படின்னா எங்கதான் நம்மளுடைய வாய் அடைக்கப்பட்டிருக்கோம்? பிறந்த உடனே கத்த ஆரம்பிக்கிற வாய் திறக்குது இல்லையா? பிறந்த உடனே என்ன செய்யணும்? பிள்ளைகள் they have to inhale a gulp of air. அதாவது ஒரு காற்றை அது இழுத்து என்ன செய்யுது? வெளியே விட்டு அழுது. முதல்ல என்ன செய்யுது? குழந்தை அழ வைக்குது, அழுது. அது அழுது என்ன செய்யுது? தன்னுடைய ஜீவனை அது எடுத்துக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அப்ப பேச ஆரம்பிச்ச மனுஷன் சாகர வரை என்ன பண்றான்? பேசிக்கிட்டே இருக்கிறான். அப்ப அவன் அழுகுறான். அவன் வாழ்ற நாட்கள்ல மற்றவர்கள் என்ன செய்யறான்? அழ வைக்கிறான். நான் இப்ப மட்டும்தான் அழுவேன், என்னோட வாழ்நாள் முழுவதும் என்னை சுற்றி இருக்கிறவர்கள் என்ன செய்ய போறா? நான் அழ வைக்க போறேன்னு சொல்றான். இப்ப மட்டும் நான் அழுதுகிறேன்னு பிறந்தவனே அழுகுறான்னு நினைக்கிறேன். ஆகவே அவன் பிறந்த உடனே பேச ஆரம்பிக்கிறான், அழ ஆரம்பிக்கிறான், சத்தமிட ஆரம்பிக்கிறான். ஆனால் மரணத்திலே இறங்குவர்கள் விசுவாசியாக இருந்தாலும் சரி, அவிசுவாசிகளாக இருந்தாலும் சரி, மரண நிச்சயம். மரணத்திலே இறங்குவர்கள் அவர்கள் மௌனமாய் இருப்பார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். 115ஆம் சங்கீதம் 17வது வசனம். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். துதிக்க முடியாது. 150வது சங்கீதம் கடைசி வசனம் எப்படி முடிக்கிறது? சுவாசமுள்ள யாவும், நாசியிலே சுவாசமுள்ள யாவும். வாசிங்களா, எடுத்து வாசிங்களா. நாசியிலே உனக்கு சுவாசம் இருக்கிற வரை தான் என்ன செய்ய முடியும்? கர்த்தரை துதிக்க முடியும். கர்த்தரை துதிக்க முடியும். ஆகவே நாம் எப்பொழுதுமே என்ன செய்யணும்? துதித்து கொண்டே இருக்கணும். எனக்கு தெரிந்த ஒருவர் இருக்கிறார். அவர் எப்படி துதிப்பாருன்னா, நான் அவர் பக்கத்துல அவர் கொஞ்ச நேரம் அவரை அமைதியா விட்டாங்க, என்ன பண்ணுவாரு? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. பக்கத்துல இருக்கிறவங்க எனக்கே எரிச்சல் வரும். அப்படியே ஸ்தோத்திரம் சொல்லணும் அப்படி இல்லை. வீண் வார்த்தைகளால அலப்பாதீங்க. அவருடைய வாழ்க்கையில என்ன நன்மை செய்தாரோ அதை சொல்லி நீங்க என்ன செய்யலாம்? நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். நிறைய கையேடுலாம் விற்கிது. கையேடுனா நம்ம புக்குலாம் 108 ஸ்தோத்திர குறிப்புகள், 1008 ஸ்தோத்திர குறிப்புகள், 5008 ஸ்தோத்திர குறிப்புகள் அவங்க திறந்து வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க? அதை வாசிக்கிறாங்க. அப்படிலாம் செய்யணும்ன்றத அவசியம் இல்லை. அப்படி செய்யவும் கூடாது. உன்னோட மனதில் ஆண்டவர் என்ன நன்மை செய்தாரோ அதை சொல்லி நாள் முழுவதுமே என்ன செய்யலாம்? ஆண்டவரை துதிக்கலாம், ஸ்தோத்தரிக்கலாம், அவருக்கு நன்றி செலுத்தலாம். எந்த ஒரு குறிப்போ கையேடோ கூட என்ன செய்ய தேவையில்ல, நம்மோடு கூட வைத்துக் கொண்டு அதை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய உள்ளத்துல என்ன இருக்கிறதோ அதை ஆண்டவருக்கு பலியாக, ஸ்தோத்திர பலியாக நாம் ஏறெடுக்க முடியும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். 115:18 நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நாம் எல்லோரும் கூட கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆகவேதான் நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். எவ்வளவு தெளிவான ஒரு காரியம் பாருங்க, எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. உயிர் நம்மிடத்துல காணப்படும் வரைதான் நாம் என்ன செய்ய முடியும்? துதிப்போம் என்று சொல்லி நாம் வசனத்துல வாசிக்கிறோம். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம், பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரையும் நம்பாதேயுங்கள். நம்முடைய வாழ்க்கையில அநேகரை நம்புறோம் இல்லையா? இவர்கள் எனக்கு உதவி செய்வார்கள், அவர்கள் எனக்கு
உதவி செய்வார்கள் என்று சொல்லி நாம் அநேகரை நம்புறோம். அப்படி ஆண்டவர் சொல்றாரு, நீ நம்பாத, மனுஷரை நம்பாத. மனுஷன் எப்போது எப்படிப்பட்டவன்? அவனுக்கு ஏதாவது ஒரு லாபம் இருந்தால்தான் நமக்கு என்ன செய்வாரு? நமக்கு உதவி செய்வார். ஏதோ ஒரு காரியம் இருக்கும், ஏதோ ஒரு காரியம் இருக்கும். மனுபுத்திரனை நம்பாதே, மனுஷர்களை நம்பாதே, பிரபுக்களை நம்பாதே, ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதே. எங்கள் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனை நம்பாதே. உன்னை காப்பாற்ற அவனுக்கு வல்லமே இல்லை. பாருங்க, ஒருத்தவங்க சீரியஸா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, வைத்துக் கொள்வோம். அவருடைய உறவினர்கள்லாம் டாக்டர் இடத்துல என்ன போய் சொல்றாங்க, கையை பிடித்து எப்படியாவது anyhow you save the life என்று சொல்லி என்ன பண்றாங்க, they cry to the doctors. டாக்டர் கிட்ட போய் என்ன பண்றாங்க, அவர்களை கடவுளாக நினைத்து கையை பிடித்து கொண்டு கதறுகிறதை நாம் பார்க்கிறோம். டாக்டர் அதை உயிரை கொடுக்க முடியுமா? உயிரை கொடுக்க முடியுமா? சில பேர் சொல்றாங்க, அப்போலோவில் இல்லாம லண்டனுக்கு கொண்டு போயிருந்தாங்க என்ன செய்யலாம், காப்பாற்றிருக்கலாம் என்று சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அப்போலோவில் உயிர் ஊசலாட வைத்து லண்டனுக்கு கொண்டு சென்ற பிறகு லண்டன் ஹாஸ்பிட்டல் நுழையும் போதே அவன் உயிர் எடுக்கணும்னு நினைச்சிட்டு எங்க போனாலும் சரி, அவர் குறித்த எல்லையை நீ தாண்ட முடியாது. கடலுடைய அலைகளுக்கு அவைகள் தாண்ட முடியாதபடி ஒரு எல்லையை குறித்திருக்கிறார். கடலை பார்த்துருக்கீங்களா? இந்த உலகம் 3 பகுதிகளால் கடலால் சூழப்பட்டு ஒரு பகுதி என்னது, நிலம். நம்ம வசிக்கிற இடம் என்னது, நிலம். அந்த நிலத்திலே அநேக காடுகள் இருக்கிறது, மலைகள் இருக்கிறது, பள்ளத்தாக்குகள் இருக்கிறது, வனாந்திரங்கள் இருக்கிறது, டெசர்ட் இருக்கிறது, வில்டர்னஸ் இருக்கிறது, ஃபாரஸ்ட் இருக்கிறது. இதெல்லாம் அந்த லேண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே இருக்கிறது. அது ஒரு பகுதியில தான் நம்ம வாசிக்கிறோம். மீறி இருக்கக்கூடிய 3 பகுதியும் கடலால் சூழப்பட்டு இருக்கிறது. கடல் எப்பொழுது வேணாலும் என்ன செய்யலாம், they can consume the land. அந்த நிலப்பகுதியை அது சாப்பிட்டு விடக்கூடும், அது எடுத்துக்கொள்ளக்கூடும். கடலுக்கிட்ட கடல் முழுவதுமாக ஆக்கிரமிக்க முடியும். அந்த ஆர்ப்பரிக்கிற எல்லையை கடக்க கூடாதபடி அதுக்கு எல்லை கோட்டை கிழித்திருக்கிறார். எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. கடல் நிலத்தை மூடாதபடி எல்லை கோட்டை கிழித்திருக்கிறார். உன்னுடைய பெருமை இதோடு அடங்க கடவுது. வசனம் இருக்கு இல்லையா, இதோடு கூட அடங்க கடவுது. இதுவரைதான் நீ ஆர்ப்பரிக்கலாம், அதுக்கு மேல வரக்கூடாது. எல்லாவற்றையுமே அவர் முன்குறித்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே ஜீவனை கூட அவர் எடுக்கிறார். ஆனால் நீ ஏன் எடுக்கிறீர் என்று சொல்லி ஒருவரும் அவரை கேள்வி கேட்க முடியாது. ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதே. யாருமே நம்பாத, கர்த்தரை மாத்திரமே நம்பு. பாருங்க, இது மிக முக்கியமான வசனம். அநேகர் நாள் விசுவாசிகளாக நாம கூட மனுஷர்களை நம்புகிறவர்களா இருக்கிறோம். என் மகன் எப்படியாவது எனக்கு என்ன செய்வான், நல்லா வளர்ந்து நல்லா படித்து என்ன செய்வான், நல்ல வேலைக்கு போய் என்னுடைய கடனை தான் அடைச்சிடுவான். He will clear all my loans, my son. After education, after he gets job, he will clear all my loans என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். நல்லா வளர்றான், சொல்றதெல்லாம் கேட்கறான். நாம அதிகமா உழைச்சு என்ன செய்யறோம், அவனுக்கு படிக்க வைக்கிறோம், ஃபீஸ் கட்டுறோம், எல்லாம் செய்யறான். கடைசியில என்ன பண்றான், ஒரு பொண்ணை அழைச்சிட்டு பக்கத்துல நிக்கிறான். டாடி மம்மி டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். அப்ப இவங்களுக்கு என்ன வருது, அவன் சந்தோஷமா போறான், இவங்களுக்கு என்ன வருது, ஹார்ட் அட்டாக் வருது. ஐயோ உன்னை மலை போல நம்பினேனே. என்ன சொல்றாங்க ஜனங்க, உன்னை மலை போல நம்பினேனே, ஏமாத்திட்டு போறியே. பைத்தியக்காரர்களை போல அவர்கள் பிதற்றுகிறதை பார்க்கிறோம். யாருமே உன் மகனை கூட நம்பாதே, உன் மனைவியை நம்பாதே, உன் கணவனை நம்பாதே, கர்த்தரை நம்பு. அவரை நம்பும் போது எல்லாவற்றையும் சரிப்படுத்துவார், சிறப்படுத்துவார். உன் மகனுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுப்பார், உன்னை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி உன் மகனுக்கு அவர் ஆலோசனை கொடுப்பார். நீ எவ்வளவு ஆலோசனை கொடுத்தாலும் கேட்க மாட்டான். உன் பிள்ளைகளுக்கு எவ்வளவு ஆலோசனை கொடுத்தாலும் கேட்க மாட்டான். உன் ஆலோசனை எல்லாம் விருதா. அப்ப என் பிள்ளைகளை நம்ப கூடாதா? கர்த்தரை நம்பு. கர்த்தர் என்ன செய்வாரு, குடும்பத்தை கட்டுவார், குடும்பத்தை கட்டுவார். உன் பிள்ளைகள் உன்னை சுற்றி இருக்கும்படியாக, ஒளிவு மர செடிகளை போல உன்னை சுற்றி இருக்கும்படியாக, உன் மனைவி வீட்டோரங்களில் கணிதர திராட்சை செடியாக இருக்கும்படியாக அவர் செய்வார். அப்படிதான் வசனம் இருக்கு. நானே என் ஒளிவு செடிகளை நாட்டிக்கொள்வேன்,
திராட்சை செடியிலிருந்து நான் பழங்களை சாப்பிடுவேன் ஒரு காலம் கிடையாது. அவர் செய்வார், அவர் செய்வார், அவர் கட்டுவார், அவர் எல்லாவற்றையும் ஏற்படுத்துவார். அப்படிதான் வசனம் இருக்கு. நீ கர்த்தரை நம்பு. அப்ப பிள்ளைகளை ஆதரிக்க கூடாதா? பிள்ளைகளுக்கு உதவி செய்யக்கூடாதா? பிள்ளைகளை போஷிக்க கூடாதா? உன் கடமையை செய். பலனை நீ எதிர்பார்க்காத. கர்த்தரை நம்பு. கர்த்தர் மூலமாக எல்லாம் உனக்கு கை கூடி வரும், செய்யப்படும் என்று சொல்லி மனுபுத்திரனை நம்பாதே, நம்பாதே, நம்பாதே. யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். கர்த்தர் மேல நம்பிக்கை. சில பேர் என்னது, குதிரையினுடைய கால்களில, வீரரினுடைய கால்களில நம்பிக்கையா இருக்கிறார்கள். 147வது சங்கீதம், 147வது சங்கீதத்துல வருகிறது 10ஆம் வசனம். 147:10. அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாகிறார், வீரனுடைய கால்களில் பிரியப்படார். வீரனுடைய கால்கள் என்ன, எது இருக்குன்னா இருக்கிறது, எது இருக்கிறது? வீரனுடைய கால்ல பலம் இருக்கிறது. கால்கள் தான் நிக்கிறான் இல்லையா? கால்களை கொண்டுதான் என்ன செய்யறான்? அவன் நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுல எப்படி இருக்க மாட்டாரு, அவர் பிரியப்படார். அதை நம்பிக்கையை வைக்காதீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். பாருங்க 147:10. வீரனுடைய கால்களில் பிரியப்படார், அவர் குதிரையின் பலத்திலே விருப்பமாகிறார். சங்கீதம் 20ஆம் சங்கீதம், 20ஆம் சங்கீதம், சங்கீதம் Psalm 20. அதுல ஒரு வசனம் வருது பாருங்க, 7ஆம் வசனம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். சிலருக்கு என்ன இருக்குதா? ரதங்கள் இருக்கிறது, ரதங்கள் இருக்கிறது. சிலருக்கு என்ன இருக்கு? குதிரை இருக்கிறது, பலம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. சிலருக்கு படைபலம் இருக்கிறது, சிலருக்கு படிப்பு இருக்கிறது, சிலருக்கு பணம் இருக்கிறது, சிலருக்கு ஜனங்கள் இருக்கிறார்கள், ஆதரவளிக்க ஜனங்கள் இருக்கிறார்கள். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம், அவரை குறித்தே மேன்மை பாராட்டுவோம், அவரையே துதிப்போம், அவரையே ஸ்தோத்தரிப்போம் என்று நாம் சொல்ல வேண்டும். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். ஏன் அப்படி? அவர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவையுள்ள யாவையும் உண்டாக்கினவர், அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவர்தான் வானத்தை பூமியை நீர் பார்க்க கூடாத எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். அவர்தான் உன்னையும் என்னையும் உண்டாக்கினவர். தாயின் கருவிலிருந்து என்னை தெரிந்து கொண்டவர் அவர்தான். அவரைத்தான் மகிமைப்படுத்த வேண்டும். இன்று நாம் ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? நான் யார் மீதும் நம்பிக்கை வைக்க மாட்டேன். உலக மக்களை போல் நம்ம இருக்கக்கூடாது. சில பேர் சொல்றாங்க, என் பொண்டாட்டி நான் நம்பலங்க, அந்த நம்பிக்கை இல்லை, அது வேறு விதமான காரியம். என் பிள்ளைகளை நம்பலங்க, அது இல்லை. நீ கர்த்தரை நம்பு. அந்த நம்பிக்கை, கர்த்தரை நம்பு. உன்னுடைய குடும்பத்தை அவர் ஆசீர்வதிப்பார் என்று நம்பு. உன் கைகளால் உன்னுடைய குடும்பத்தை கட்ட முடியாது. ஒரு காலமும் கட்டவே முடியாது. உன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் கர்த்தராலே ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை நம்பு. எப்படியாவது என் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், எப்படியாவது முன்னேறணும். எவ்வளவு பெற்றோர்கள் முயற்சி பண்றாங்க தெரியுமா? தங்களுடைய பிள்ளைகளுக்காக தங்களுடைய சுகத்தை, பலத்தை எல்லாவற்றையும் இழக்கிறார்கள். பாருங்க, பிள்ளைகள் படிப்பதற்காக என்ன செய்யறாங்க? அவர்கள் காலையிலே எழுந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு தேவையானவற்றை எல்லாம் கொண்டு வருகிறார்கள், நம்பிக்கை வைக்கிறார்கள். நம்பிக்கை வைக்காத, இது உன்னுடைய கடமை என்று செய். கர்த்தருக்கு பிள்ளைகளை ஒப்பு கொடு. யாரையும் நம்பாதே. அவரோடு கூட அனுசரணையாய், ஆனால் நம்பிக்கை கர்த்தர் மீது வைக்க வேண்டும். அவரைத்தான் நீ என்ன செய்யணும்? மேன்மை பாராட்டணும். ஏனென்றால் அவர்தான் வானத்தையும் பூமியும் எல்லாவற்றையும் உன்னையும் என்னையும் உண்டாக்கினவர் என்று சொல்லி சங்கீதக்காரர் இங்கே சொல்லுகிறார். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியா இருக்கிறவர்களுக்கு என்ன செய்யறாரு? ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். யாராவது ஒடுக்கப்பட்டவர்கள் நியாயம் செய்வாங்களா? ஒடுக்கப்பட்டவர்கள் நியாயம் செய்வாங்களா? செய்யவே மாட்டாங்க. பாருங்க, மணிப்பூர் மாநிலத்துல இன்னும் கூட என்ன நடக்குது? சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது. அநேகர் உயிரிழந்து கொண்டே இருக்கிறார்கள்.
அங்கே கர்த்தரை தெரிந்து கொண்ட மக்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். மலைகளிலும் காடுகளிலும் அவர் என்ன செய்யறாங்க? வசித்துக் கொண்டிருக்கிறார், ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, இன்னும் கூட அநேக பொலிட்டீஷியன்ஸ் பிரைம் மினிஸ்டரை பார்த்து ஒரு கேள்வி வைக்கிறார். என்னது? இன்னும் கூட ஒரு தடவை கூட எங்க போல அவரு மணிப்பூருக்கு போய் ஒரு ஆறுதல் சொல்லவே இல்லை, அவருடைய நியாயத்தை விசாரிக்கவே இல்லை. எல்லோருமே சொல்றாங்க, ஒரு தடவை நீ போய் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்ல. ஏன்னா ஒரு பிரைம் மினிஸ்டர், பிரதம மந்திரி என்பவர் என்டையர் நேஷனுக்கு அவர் தான் பிரைம் மினிஸ்டர். He is the prime minister for the entire nation. He has to go and console the people who are affected in the rights. ஆகவே அங்கே தீவிரவாதத்தினாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்லும்படியாக ஒரு தடவை கூட அவர் போகல. ஆனால் ஒடுக்கப்பட்டவர்களாக அவர்களுக்கு நியாயம் செய்கிறவர் யாரு? கர்த்தர். ஒடுக்கப்பட்டவர்களாக நமக்கு யார் நியாயம் செய்கிறாரு? கர்த்தர் நியாயம் செய்கிறார். பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். பசியா இருக்கிற யார் ஆகாரம் கொடுக்கிறாரு? உன்னுடைய கையின் பிரயாசத்தினாலே நிலத்திலே உழுது அதன் மூலமாக தானியங்கள் விளைகிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் சொல்றாரு, பூமியிலே புல்லையும் பூண்டையும் விளைவிக்கிறவர் யாரு? பொறுமையா சொல்றீங்க, இன்னொரு ஆண்டவர் இருக்கார் உங்களுக்கு. கர்த்தாதி கர்த்தர் தான். கர்த்தாதி கர்த்தர் தான் புல்லையும் பூண்டையும் என்ன செய்யறாரு? நிலத்தில இருந்து விளையை செய்கிறார். ஆகாயத்திலிருந்து மழையை பெய்ய பண்ணுகிறார், பெய்ய பண்ணுகிறார், மழையை பெய்ய பண்ணுகிறார். மனுஷனுடைய கையின் கிரிகையிலே அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆகவே தானியங்களாக அவன் எடுத்துக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். பசியா இருக்கிறவர்களுக்கு அவர் ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். கட்டப்பட்டவர்களை என்ன செய்யறாரு? ஆண்டவரு விடுதலை செய்கிற தேவனாக இருக்கிறார். எப்பேற்பட்ட கட்டுரை இருந்தாலும் கூட ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 சாமுவேல் chapter 2 and verse 8. அன்னாளுடைய ஆராதனை மற்றும் ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். வாசிங்க. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து பெரியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பிரபுக்களோடு உட்கார செய்கிறார். சிறியவனாகிய என்னை, புழுதியில இருந்த என்னை அவர் எடுத்து எங்க உட்கார வைக்கிறாரு? பிரபுக்களோடு உட்கார வைக்கிறார். பிரபு என்றால் இங்க நினைத்துக் கொள்ள கூட மினிஸ்டரோட போய் உட்கார வைப்பாரு, எம்எல்ஏவோட கூட உட்கார வைப்பாரு. அவங்களோட நான் உட்காரவே கூடாது. ஏன் உட்கார கூடாது? அவங்க அக்கிரமக்காரர். They are not the princess. Prime Minister is not the princess. பிரபுக்கள்லாம் யாரு? பரலோகத்திலே தேவனுடைய பிள்ளைகளோடு கூட 24 மூப்பர்களோடு கூட எண்ணற்ற பரிசுத்தவான்களோடு கூட நான் உட்கார போகிறேன். எளியவனை புழுதியிலிருந்து உயர்த்தி அவர் என்ன செய்கிறாரு? பிரபுக்களோடு கூட உட்கார செய்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட உட்காரும்படியாக, அவருடைய ஜனத்தோடு கூட உட்காரும்படியாக என்னை செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் துரத்தி விடுகிறார். குருடரின் கண்கள்னா என்ன? சரீர பிரகாரமான குருடர் கிடையாது, ஆவிக்குரிய கண்களை திறக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ளும்படியாக கண்களை திறக்கிறார். 119வது சங்கீதத்துல வாசிக்கிறோம், உடைய வேத சத்தியங்களை நான் காணும்படியாக எனது கண்களை. நீ எவ்வளவுதான் படிச்சாலும் உனக்கு என்ன செய்யாத? விளங்கிக் கொள்ளவே முடியாது. வேத சத்தியங்களை விளங்கிக் கொள்ளவே முடியாது. எவ்வளவுதான் போதித்தாலும் இந்த சத்தியங்களை உன்னுடைய வாழ்க்கையில அனுபவமாக்கி கொள்ள முடியாது. உன்னுடைய வேத காரியங்களை சத்தியங்களை நான் காணும்படியாக என்னுடைய கண்களை நீர்தாமே திறந்தல். அவர் திறந்தால்தான் இதெல்லாம் புரியும். இதெல்லாம் புரியவே புரியாது. ஆகவே உன்னுடைய வேதத்தினுடைய மகத்துவங்களை காணும்படியாக என்னுடைய கண்களை திறந்தரணும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். அவர் கண்ணை திறந்தார்னா அவருடைய சத்தியங்கள் புரியும், அவருடைய வெளிப்பாடுகள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். யார் நீதிமான்கள்? யார் நீதிமான்கள்? நீதியை செய்கிறவர்கள் நீதிமான்கள். யார் அவங்க நீதிமான்கள்? கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள். those who are acknowledged by God, those who are acknowledged by God are righteous.
நீதியை செய்யறவங்களாம் நீதிமான் கிடையாது. இந்த உலகத்துல நீதி நான் செய்யறேன், நல்லது செய்யறேன், நியாயமா நடந்துக்கிறேன், ஒருவேளை உலக மக்கள் அவர்கள் நீதிமான் என்று சொல்லுவாங்க. கர்த்தர் யார் நம்ம சொல்லுவாரு? கர்த்தர் யார் நீதிமான் சொல்லுவார் தெரியுமா? யாரெல்லாம் கர்த்தர் அங்கீகரிச்சாரோ, உன்னையும் என்னையும் கர்த்தர் அங்கீகரித்தார் என்று சொன்னால் நீங்களும் நானும் யாரு? நான் தான் நீதிமான், நீங்க தான் நீதிமான். கர்த்தருடைய பார்வையில நீங்க தான் நீதிமான். ஐயோ நான் எவ்வளவோ அக்கிரமம் புரிந்தேனே, பரவாயில்ல, உன்னை மன்னித்து உன்னை நீதிமானாக மாற்றினார். கர்த்தருடைய பார்வையில அநியாயம் செய்கிறவன் அநியாயக்காரன் இல்ல, கர்த்தரை ஏற்றுக்கொண்டவன் தான் நீதிமான், கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டவன் தான் நீதிமான் என்று சொல்லி வாசிக்கிறோம். கர்த்தர் நீதிமான்களை கர்த்தர் என்ன செய்யறாரு? சிநேகிக்கிறார், அன்பு கூறுகிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். பரதேசி என்றால் என்ன? பல முறை அங்கு சொல்லிட்டாரு, சோஜோனர்ஸ். அவர்கள் என்ன? ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போனவங்க. இதுக்கு யார் உதாரணம்? ஆபிரகாம். ஏப்ரஹாம் is the best example for a sojourner. ஒரு இடத்தை விட்டு ஒரு இடம் போறவனாக கூடாரவாசிகள். ஆகவே எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்கள் அரதேசிகளும் பரதேசிகளும் என்று சொல்லி தங்களை அறிக்கையிட்டார்கள். யார் அவங்க? சாதாரண அவங்க. ஆபிரகாம் என்ன பிச்சைக்காரனாமா? ஆபிரகாம் யாரு? மிகப்பெரிய செல்வந்தன். ஆபிரகாம் யாரு? மிகப்பெரிய செல்வந்தன். ராஜாக்களை தோற்கடிக்கும்படியான ஜனங்களை வைத்திருந்தான். 5 ராஜாக்கள் அவனுக்கு எதிராக வராங்க. அவர்களை தோற்கடிக்கும்படியான வல்லமையுள்ள மனுஷரை தன் பக்கத்துல வைத்திருந்தான். லோத்தை போய் மீட்டு எடுத்துக்கொண்டு வருகிறான். வல்லமையான மனுஷன் ஆபிரகாம். அவன் என்ன சொல்கிறான்? நான் அரதேசியும் பரதேசியுமா இந்த உலகத்தில் இருக்கிறேன் என்று சொல்கிறான். I am a sojourner or a stranger in this world. இந்த உலகத்தில் நான் அரதேசியும் பரதேசியும் போல இருக்கிறேன் என்று சொல்லுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே 146வது சங்கீதம் 9ஆம் வசனம், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ கவிழ்த்து போடுகிறார். துன்மார்க்கனுடைய வழியை என்ன செய்யறாரு? அவரு கவிழ்த்து போடுகிறார். திக்கற்ற பிள்ளைகளை என்ன செய்யறாரு? காப்பாற்றுகிறார். விதவையையும் ஆதரிக்கிறார். நானே ஒரு சாட்சியா நிக்கிறேன் அந்த வசனத்துக்கு, இல்லையா? நானே ஒரு சாட்சி. திக்கற்ற பிள்ளைகளை என்ன செய்யறாரு? விதவையும் அவர் என்ன செய்யறாரு? ஆதரித்ததுனாலதான் உங்க முன்னாடி நான் நிற்க முடியும். திக்கற்ற பிள்ளைகள் தான். எங்களை அவர் ஆதரித்ததுனாலதான், எங்களுக்கு அவரு நீதியை செய்ததுனாலதான் நாங்கள் உங்கள் முன்பாக நிற்க முடிகிறது. விதவையும் அவர் ஆதரிக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ கவிழ்த்து போடுகிறார். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சீயோனே உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அவர் தான் என்ன செய்யறாரு? உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார். அவருடைய ராஜரீகத்திற்கு, அவர் for his kingdom there is no end. For his kingdom there is no end. அவருடைய ராஜ்யபாரத்துக்கு, அவருடைய ராஜரீகத்துக்கு ஒரு நாளும் முடிவு இல்லை. சீயோனே உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். தலைமுறை தலைமுறை, உனது தலைமுறைக்கு பிறகு வரக்கூடிய தலைமுறை, எல்லா தலைமுறைக்கும் அவர்தான் என்னது? கர்த்தர் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, இந்த 7ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை பூமியிலே மிகவும் தாழ்மையாக, திக்கற்றவர்களாக, ஏழைகளாக, விதவைகளாக வாழ்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? உதவி செய்கிறவராரு. பெருமை உள்ளவருக்கு என்ன செய்யறாரு ஆண்டவர்? தாழ்மை உள்ளவருக்கோ? பெருமையா இருந்தா ஆண்டவர் எங்க நிற்பாரு? உனக்கு எதிராக வந்து நிற்பார். உன்னுடைய இதயத்துல தாழ்மை சிந்தை கொண்டு இருந்தா என்ன செய்வாரு? பக்கத்துல உன்னோடு கூட சேர்ந்து இருப்பார். ஆகவே திக்கற்ற பிள்ளைகளுக்கு, விதவைகளுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிற தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு கண்ணு நல்லா தெரியுதுங்கன்னா என்ன செய்வார் அவரு? உன் கண்ண உன்ன நல்லா தெரியும்படி செய்வாரா? கூடாக்குவார். அவர்கிட்ட போய் நான் ஐஸ்வர்ய சம்பனர் எல்லாம் இருக்கிறது என்றாங்க என்ன சொல்லுவாரு? கிளம்பு, இடத்த காலி பண்ணு. என்ன சொல்றாரு? vacate this place. எனக்கு எல்லாம் இருக்குது ஆண்டவரே, சுகம், பலன், நலன் எல்லாம் இருக்குது ஆண்டவரே. மதிகேடனே, இன்று ராத்திரியில என்ன பண்ணப்பட முடியுது?
உன்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்குவான். நல்ல வேலை சொல்லாம இருக்கிறது பெருமை பீத்தன்னு சொல்லுவாங்க. பெருமை பேசுறது. உன்னுடைய அறிவை குறித்து, உன்னுடைய சொத்து சம்பத்தை குறித்து, உன் காரு, உன் வீடை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து பெருமை பேசுறது. அவர்கிட்ட போய் என் பிள்ளைங்கெல்லாம் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, எவ்வளவு வசதியா இருக்காங்க தெரியுமா, பெருமை பேசணும்னா என்ன பண்ணுவாரு ஆண்டவர்? நிர்மூலமாக்குவார். மதிகேடனே இந்த ராத்திரில உன்னுடைய எல்லாத்தையும் எடுத்துக்குவான்னு சொல்றாரு. அவர்கிட்ட போய் என்ன சொல்லணும்? ஆபிரகாமை போல உனக்கு வசதி இருந்தாலும் திக்கற்ற மனுஷன், நான் ஒரு விதவை, எனக்கு என்னை ஆதரிப்பார் யாரும் இல்லைன்னாங்க அவர் அரவணைத்து கொள்ளுவார். இல்லைன்னா இடத்த காலி பண்ணுன்னு வரும், என் முன்னாடி நிக்காதன்னு சொல்லுவார். எல்லா வேலையும் செய்து முடிச்சுட்டு அவர்கிட்ட போய் ஊழியக்காரன் என்ன சொன்னாங்க? அப்புரோஜனமான ஊழியக்காரர்கள். அதுக்கப்புறம் என்ன அவசரம் வந்து செய்ய நீ சொன்னீரோ அதை மாத்திரமா செய்தோம். அப்புறம் உனக்கு நாங்க என்னது எந்த விதத்திலும் லாபத்தை சம்பாதித்து கொடுக்க முடியாது. அன்பிராஃபிட்டபிள் சர்வெண்ட். அதாவது எல்லா வேலையும் செய்து முடிச்சுட்டு அவருக்கு நான் போய் சொல்லணுமா? we are unprofitable servant. உமக்கு எங்களால் லாபமே இல்லை, எங்களுக்கு நீ தண்ட சோறு போடுகிறீர். என்னது? என்ன ஒரு டீச்சர் வந்து கூப்பிட்டு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நீ சோத்துக்கு தண்டம், பூமிக்கு பாரம். எப்ப பார்த்தாலும் என்ன கூப்பிட்டு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் ஆண்டிக்கு கூட ரொம்ப ஃப்ரெண்டா அவங்க. நீ நீ சோத்துக்கு தண்டம், பூமிக்கு பாரம் அப்படின்னு அவங்க என்ன கூட்டு சொல்லுவாங்க. ஒரு நாள் ஆண்டி வந்து வேற ஸ்கூல்ல இருக்கும்போது என் பேரை சொல்லியிருக்காங்க. உங்க பள்ளிக்கூடத்துல ஒரு பையன் படிக்கிறான், அந்த பையன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. அவங்க வந்து தெரியும்னு சொல்றாங்க. என்கிட்ட வந்து கேட்டாங்க, அந்த மிஸ் உனக்கு தெரியுமா? ஆமா தெரியும் ஆண்டி, அவங்க என்ன எப்ப பார்த்தாலும் சோத்துக்கு தண்டம் பாரம்னு சொல்லுவாங்க. ஒரு நாள்ல பாக்குறேன் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துட்டாங்க. ஒரு நாள் என்ன பண்ணாங்க, அவங்க பூமிக்கு நம்ம தண்டம் போடுறதுன்னு ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு தெரியல, அவங்க தூக்கு மாட்டிக்கிட்டு செத்துட்டாங்க. அவங்க தூக்கு மாட்டிக்கிட்டு சாகணும்னு நான் நினைக்கல, வாதியாருடைய டயரை பஞ்சர் ஆகணும்னு நினைக்கல. ஆனால் அவங்க சொன்ன வார்த்தை எனக்கு காயப்படுத்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்களோ அது என்ன காயப்படுத்துச்சு. நம்ம ஏன் இந்த பூமி இவங்க நமக்கு சோறு போடுறாங்க, இவங்க அவங்க அழைச்சி சோறு போடுறாங்க அப்படிதான் நான் நினைச்சிருக்கேன். ஒரு நாள்ல கேள்விப்பட்டு அவங்க மரித்து போனாங்க, வேலையில் இருக்கும்போதே மரித்து போனாங்க. அப்படி யாரையும் நம்ம நீ சோத்துக்கு தண்டம், பூமிக்கு பாரம் சொல்லக்கூடாது. அறிவை கொடுக்கிறவர் அவர் தான். சில பேரை அறிவு மட்டாக வைத்திருக்கணும் அவர் தான். சில பேருக்குலாம் சில விஷயம் புரியாது. சில பேர் கற்பூர புத்தி, சொன்ன உடனே என்ன சொல்ல வரேன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு வாழைமட்டை புத்தி. வாழைமட்டம் என்ன? பிளான்டைன் லீஃப், பனானா லீஃப். அவங்க எவ்வளோ பத்த வச்சாலும் என்ன பண்ணாது, வாழைமட்டையை பத்த வைக்க முடியுமா? பத்த வைக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு புத்தியை கொடுக்கிறவர் அவர் தான். சில பேருக்கு புத்தியை மட்டா படைத்திருக்காரு, அவர்களையும் படைத்தவர் அவர் தான். நீ பரியாசம் பண்ணாங்க, அப்படியே மாற்றி விட்டுருவாங்க. அப்படியே மாற்றி விட்டு என்ன செய்வாரு, மூளை குழம்பி போய் நிர்வாணமா ஒரு ரோட்ல ஓட வச்சிருவார். அவர் தான் அறிவை கொடுக்கிறார், அவர் தான் செல்வத்தை கொடுக்கிறார். அவரிடத்துல நாம் போய் நிற்கும் பொழுது நம்மை அரவணைக்கிறார். பெருமை பேசக்கூடாது, நம்மை குறித்தோ நம்மளுடைய குடும்பத்தை குறித்தோ அவரிடத்துல பெருமை பேசக்கூடாது. அவரிடத்துல நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒடுக்கப்பட்டவருக்கு நியாயம் செய்கிறவர்களா இருக்கிறார். யாரையும் ஒடுக்கக்கூடாது. ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர் அவர் நியாயம் செய்கிறவரா இருக்கிறார். அப்பேற்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கலாம்.